சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக தான். ஆனால் அந்த எமோஷன்லையும் லாஜிக்கோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இது நல்லதா, ரைட் டெசிஷனா அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இத்தனைக்கும் கடந்த 3 வருஷத்தில் கோல்டு கண்ணாமண்ணான்னு ஏறிடுச்சு. அப்படி இருந்தும் கூட இந்த கேல்குலேஷனில் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கினா கிட்டத்தட்ட 550 கிராம் வாங்கியிருக்க முடியும். கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குன்ற மாதிரி ஒரு பீப்புள் வந்தாங்கன்னா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெரிய கோடிகளெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில ஆயிரங்கள் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கு வந்து எமோஷனை வந்து ஒரு லிமிட்டடாக கண்ட்ரோல் பண்ணாலே போதும். பண விஷயத்தில் நிறைய டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியும். Hi everyone, I am Dr. Lalita Shanmugam, wife of Mr. Shanmugam, Shanwealth Private Limited. Hi-ங்க. Hello. First of all, congratulations. Thank you. Because நீங்கள் more than 2 decades மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய பலன் அடைஞ்சிருக்கீங்க. நம்ம ஃபேமிலியும் பலன் அடைஞ்சிருக்கு. முக்கியமாக டைம் ஃப்ரீடம் அண்ட் தி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். அதனால் நான் உங்கள் கூட இருக்கனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமோ சிக்கலோ இல்லை இன் ரன்னிங் த ஃபேமிலி. இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்போது நீங்கள் என் கூட இருக்கனால நம்ம வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க. ஸோ அதனால் நமக்கு டைம் ஃப்ரீடம் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு எந்த ஒரு பயமோ பதட்டமோ ஒரு சிக்கலோ இல்லை இன் ரன்னிங் த ஃபேமிலி. பட் அதுவே இல்லாத இடத்துல என்னென்ன சிக்கல்களாக உருவாகும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஓகே, சரி, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நிறையா இருக்குது. இந்த அவேர்னஸ் இல்லாதவங்க என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பணம் தேவையான அளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுல, செலவு பண்ணுறதுல தான் நிறைய பேர் குளறுபடிகள் பண்ணிடுறாங்க. என்னென்னா, செலவுக்கான டெசிஷன் எடுக்கும்போது எமோஷனலில் வந்து அதிகமாக ப்ளே பண்ண விட்டுறாங்க. எந்த ஒரு செலவு முடிவுலையும் எமோஷன் இல்லாமல் லாஜிக்கை மட்டும் பண்ண முடியாது. லாஜிக்னா என்ன, இந்த இடத்துல இந்த பணம் செலவு தேவையில்லையா, அந்த அனலிஸ் மட்டும் பண்ணிட்டு முடிவு எடுக்கிறது. அது வந்து அப்படி எடுத்தால் சிறப்பாக இருக்கும். பட் எல்லாரும் அது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எமோஷன்னா என்ன, ஐயோ என் தம்பிக்கு, என் அம்மாவுக்கு, என் அக்காவுக்கு எல்லாமே நம்ம சொந்தத்துக்காக சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக தான். ஆனால் அந்த எமோஷன்லையும் லாஜிக்கு அஃபெக்ட் பண்ணாமல் ரெண்டையும் பேலன்ஸ்டாக பண்ணணும். எமோஷனே இல்லாமல் லாஜிக் மட்டும் வச்சு எடுக்கவும் கூடாது. லாஜிக்கை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு எமோஷன் ட்ரிவனாகவும் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது திடீர்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு பணம் தேவை இருக்குது, அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட டே டு டே லைஃப்பை மீட் அவுட் பண்ணுறது இருக்குது, கையில் இல்லை அப்படின்னா, ஐயோ என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறானேன்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்றதை மறந்து அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி தப்புகள் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரெண்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, நல்லவன், அதெல்லாம் கரெக்டு தான். பட் அவர் கொடுக்கலன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும். இதை வந்து நிறைய பேர் செய்கிறதில்ல. அந்த எமோஷன் ட்ரிவன், ஐயோ எனக்கானவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த ஒரு தாட்டில் அந்த லாஜிக் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு தப்பான டெசிஷன் எடுத்து அது மூலமாக நிறைய அந்த அவங்களோட பிரச்சனைகள் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த எமோஷனை வந்து ஒரு லிமிட்டடாக கண்ட்ரோல் பண்ணாலே போதும். பண விஷயத்தில் நிறைய டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியும். கரெக்டான டெசிஷன் எடுத்து லீவ் பண்ணாலே போதும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெரிய கோடிகளெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில ஆயிரங்கள் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கு வந்து எமோஷன் அண்ட் லாஜிக் ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி முடிவு எடுக்க கற்றுக்கணும். அப்படி முடிவு எடுக்க முடியலையா, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பகமான ஆள்கிட்ட அந்த முடிவை விட்டுறணும். அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பட் அன்பயஸ்டாக முடிவெடுக்கிறவங்ககிட்ட உங்கள் சூழ்நிலையை சொல்லிவிட்டு இது எப்படி முடிவெடுக்கணும்னு கேட்டு அவங்க சொல்கிறபடி பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் யாருமே அப்படி நம்பகமான ஆள் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னோட கிளைண்ட் எல்லாம் 100% அவங்க வீட்டில் நடக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே பல விஷயங்கள், ஈவன் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத விஷயங்களை கூட கேட்டு செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஆள் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்கள் சூழலுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அது மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக மட்டும் பண்ணுங்க. கண்மூடித்தனமாக அவங்க சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அவங்க சொல்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துகிற மாதிரி இருந்ததுன்னா தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரும்போது அதை ப்ரோக்ரஸையும் அப்டேட் பண்ணும்போது என்னென்னலாம் சிக்கல் வரும், இதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இது எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பணம் எவ்வளோன்றது இல்லை, எவ்வளோ சின்ன பணமாக இருந்தாலும் பெரிய பணமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். பீயிங் யுவர் ஒய்ஃப்,
இதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். என்னன்னா, இப்போ உங்களுடைய ட்ரீம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து உங்கள மாதிரி நெறைய பேர உருவாக்கணும் பர்ட்டிகுலர் டியூரேஷன்லன்னு வச்சிருக்கீங்க. இப்போ அது நீங்க கண்டிப்பா நிறைவேத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் அதுக்கு உங்களுடைய நாலேட்ஜ், உழைப்பு எல்லாம் போடுறீங்க. பட் உங்களுடைய பெர்சனல் இன்கம்லேருந்து அதுக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா? அப்படி இருந்தா அது எவ்வளோ பெர்சன்டேஜ்? அத மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க. கண்டிப்பா உழைப்பு வந்து அது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாம இருக்காது. உழைப்பு, நாலேட்ஜ் எல்லாமே செயல்படுத்த போறோம். இத தாண்டி செலவும் பண்ணணும். இப்ப என்னோட பர்சனல் இப்ப ஆஃபீஸ் செலவெல்லாம் தாண்டி என் பர்சனல் வருமானத்திலேருந்து மினிமம் ஒரு 20% நான் தனியா ஒதுக்கி வைக்கிறேன். இது எதுக்காகன்னா, இந்த அடுத்து வர ஜெனரேஷன் புதுசா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது, இந்த இண்டஸ்ட்ரி பத்தி புரிய வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நெறைய செலவு பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது ஒன்ஸ் அவங்க புரிஞ்சு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். புதுசா வர எல்லாருமே எடுத்த உடனே ஆஹா ஓஹோன்னுலாம் சம்பாதிக்க முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வருமானம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும். கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஏறும். இந்த பிசினஸ் வந்து பொறுமையா இருந்து ஒரு 3லேருந்து 5 வருஷம் விடாமுயற்சியா தொடர்ச்சியா பண்ணிட்டே வந்தாங்கன்னா, ஆரம்பத்துல வருமானம் சில ஆயிரங்கள்ல ஆரம்பிச்சு, அடுத்த 5 வருஷம் தாண்டும்போது லட்சங்கள்ல கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து 2 பணத்தை தாண்டி நம்மளால பல 100 குடும்பங்கள் வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு நம்ம ஒரு மூல காரணமா இருப்போம்ன்றது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பணம் சம்பாதிக்கிறது சந்தோஷம். அதை தாண்டி இந்த விஷயம் பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுதான் வந்து நான் புதுசா வர மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இதை ஒரு மூல காரணமா வச்சு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்க வாழ்க்கை தரத்தை மாத்துறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குன்ற மாதிரி ஒரு பீப்புள் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணலாம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு கேள்வி, அதாவது இப்போ ஈவன் வெல் எஜுகேட்டட் பீப்புள் கூட அவங்களுடைய பணத்தை வந்து எஃப்டியில் வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து ஸ்டாக்ஸில் வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து பிஎஃப்லேயே அப்படியே அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்னையே நம்ம பெரியவங்களா வீட்டு பெரியவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க, நகை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நகையாக இப்போ எதுவும் புதுசாக வாங்குறதில்ல. நம்ம எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம இப்படியே ப்ராக்ரஸ் பண்ணலாமா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, சரி. இது வந்து வாழ்க்கையில் இதுதான் ஒன்லி கரெக்ட் வே அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம அனுபவத்தை வச்சு தான் நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணுறோம். ஓகே, இதுதான் கரெக்டுன்னு எதுவுமே கிடையாது. இப்போது இந்த பிஸ்னஸ் வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கும் போதே நான் எல்லா ப்ராடக்ட்டும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த பிஸ்னஸ் எடுத்தேன். நான் 2002லேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஃப்டி, கோல்டு, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே கம்பேர் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் தி பெஸ்ட்டாக இருக்கும்னு முடிவு பண்ணதுனால தான் இந்த பிஸ்னஸே எடுத்தேன். இப்போ நம்மளுக்கு குழந்தைகள் பிறந்த புதுசுலேருந்தே கூட நகை வாங்கணும்னு கேட்டபோது கூட வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தை கல்யாணத்துக்கு 1 வருஷம் முன்னாலே 2 வருஷம் முன்னாலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இது நல்லதா, ரைட் டெசிஷனா அப்படின்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இது 15 வருஷம் மேலே இதை பண்ணிகிட்டு இருக்கோம். கடந்த 15 வருஷமா ஒருத்தர் மாதம் 10,000 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு, மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு, இந்த 180 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை விட்ரா பண்ணி கோல்டு வாங்கியிருந்தா இது வாங்குறது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ 15 வருஷம் முன்னாலேருந்து ஆரம்பித்து மாதம் 10,000 நகை கடையில் சீட்டு போட்டு நகை வாங்குறது. இது ரெண்டுத்தில் எது அதிகமாக வந்திருக்கும்? இத்தனைக்கும் கடந்த 3 வருஷத்தில் கோல்டு கண்ணாமின்னான்னு ஏறிடுச்சு. அப்படி இருந்தும் கூட இந்த கேல்குலேஷனில் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் நகைக்கடையில் சீட்டு போட்டிருந்தா 500 கிராம் வாங்கியிருக்க முடியும். இது வந்து இன்றைக்கி தேதியில் அக்டோபர் 2025 தேதியில் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கினா கிட்டத்தட்ட 550 கிராம் வாங்கியிருக்க முடியும். கடந்த 3 வருஷம் விலை ஏறி இருந்தும் கூட 550 கிராம் வாங்கியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 50 கிராமோட மதிப்பு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே, அதோட அதிகமாக தான் கிடச்சிருக்கு. இது நான் சொல்கிறது வேஸ்டேஜ் எல்லாம் போக சொல்கிறது. ஓகே, இதே 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த அனலிசிஸ் பண்ணியிருந்தோம்னா 500 கிராம் கோல்டு வாங்கியிருக்கிற இடத்துல 1100 கிராம் கோல்டு வாங்கியிருக்க முடியும். புரியுதா எவ்வளோ கேப்பு? சரி, இந்த 2 வருஷம் எக்ஸ்ட்ராடனரியாக வளர்ந்துருக்கு. இதே மாதிரி அடுத்த 10 வருஷம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு 6 மாதம் கழிச்சு கோல்டு இறங்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த இறங்க நம்மளுக்கு இன்னும் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அதிகமாக வாங்க முடியும். அதுதான் என்னோட வியூவில் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கா, தைரியமாக நீங்கள் கோல்டு இன்றைக்கே வாங்குறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வளர்ச்சியை எடுத்து கோல்டாக வாங்குறது பெட்டர். ஒரு சிலர் ஆரம்பத்துலேருந்து வாங்கும்போது என்ன ஆகுனா 5 வருஷத்துக்கு அதோட டிசைன் பழசாயிருச்சுன்னு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுலலாம் 20% மேலே வேஸ்டேஜ் ஆகும். இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, யாருக்குமே பணம் ஈஸியாக வரதில்லை. எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் மேக்ஸிமம் பெனிஃபிட் அடையணும்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை தான் நான் என்னோட எல்லா கிளைண்ட்டுக்கும் சஜஷன் சொல்கிறேன். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணோம்னா அவங்க எல்லாரோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கிற வருமானத்துக்குள்ளே சந்தோஷமாக வாழ முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃபு, டாட்டர், அவங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருந்து அதை இன்றைக்கி அதை கேட்டு விவரமாக அதுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்டுக்கு அதுக்கான புரிதல் பெட்டராக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது.
உங்களுக்கும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கும் பல விஷயங்கள் தெளிவடைஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாவது தெளிவுகள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை ரீச் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க, தெளிவான தீர்வுகளும் கொடுப்பாங்க. அது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நிரந்தரமான வளமான வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.